வணக்கம். சேலம் இன்டர்லாக் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் பார்க்கக்கூடிய சைட் வந்து திருச்செங்கோட்டில் இருக்குது. இது வந்து கேரளா மட் இன்டர்லாக் பிரிக் தான். இது ஃபுல்லாகவே ஏ கிரேட் வச்சு தான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நிறைய டவுட் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏ கிரேடுக்கும் பி கிரேடுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த சைட்டில் மேஸ்திரிக்கிட்டே நம்ம அந்த விளக்கத்தை கேட்கலாம். ஏ கிரேடுக்கும் பி கிரேடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஏ கிரேடுனா இப்படி இருக்கும், பி கிரேடுனா இங்கே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற வித்தியாசத்தை வந்து நம்ம மேஸ்திரியே கேட்கலாம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். என்னோட நேம் வந்து புகழ். நான் வந்து 5 வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. மட் இன்டர்லாக்கல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செகண்ட், அதாவது பி கிரேடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குவாலிட்டி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த சைட்டு திருச்செங்கோடு சைட்டில் வந்து ஏ கிரேடு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம ஏ கிரேடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஏ கிரேடுக்கு இதில் கல் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? அதாவது ஏ கிரேடுன்ற கல்லுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஷைனிங்காக இருக்கும். ஓகே. அதாவது பி கிரேடுன்ற கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லெல்லாம் பொறிப்பு, அதாவது அதாவது நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் கல். இப்போ நீங்கள் ஏ கிரேடு ஷைனிங்காக இருக்குங்கிறீங்க. ஆமாம், இது நம்ம பார்க்கும்போது ஷைனிங் இருக்குது. ஓகேங்களா. இப்போ பி கிரேடுனா எப்படி கல் இருக்கும், எந்த மாதிரி கல் இருக்கும்? அதாவது பி கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் உங்களுக்கு இதே அளவில் தான் இருக்கும். அதாவது இந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்காது. இந்த சைஸ் எடுத்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது இப்போ புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே. பி கிரேடில். ஓகே. இப்போ நம்ம புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா இப்போ அதால் என்ன ப்ராப்ளம் வரும்? புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ஷைனிங் வந்து இருக்காது அதில். அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்ம அடுத்து இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து பெயிண்டிங் வேலை தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. அதாவது நம்ம ஏ கிரேடுன்னு பார்க்கல, நம்ம இப்போ வச்சுட்டா இதை நம்ம பாயிண்டிங் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஒரு கோடு பெயிண்ட் ப்ரைமர் அடிச்சுட்டு இன்னொரு கோடு அடிச்சோம்னா நம்மளுக்கு ஷைனிங்காக வந்துடும். ஓகே. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஏ கிரேடுகளில் பைண்டிங் பண்ணிட்டு ஒரு கோட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு ஒரு கோட்டு பெயிண்ட் அடித்தா ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, சப்போஸ் இப்போ பி கிரேடுனா என்ன, எந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? பி கிரேடுன்னு இருந்தாவே நீங்கள் வந்து அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறத மறைக்கிறதுக்கே நீங்கள் வந்து ப்ரைமரே 2 கோட் அடிக்கிற மாதிரி. ஒரு 2 கோட் நம்ம ப்ரைமரி அடிக்கிற மாதிரி. அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பெயிண்டிங் கொடுத்தீங்கன்னாலும், பட் ஏ கிரேடு அந்த வரா மாதிரி உங்களுக்கு ஷைனிங் வந்து பி கிரேடில் கிடைக்காது. அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. சரி. ஓகே. இப்போ நீங்கள் ஏ கிரேடில் பி கிரேட் ரெண்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் இப்போ ஏ கிரேடு எந்த மாதிரி இருக்குது, பி கிரேடு எந்த மாதிரி இருக்குது, அதாவது ஒர்க்கிங் அதை வேலை செய்கிற இதில்? அதாவது வேலை செய்கிற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பி கிரேடில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை சரி பண்ணுறதுக்கே டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கணும்னாவே இந்த காடி இருக்கு இல்லைங்களா, இந்த காடியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏ கிரேடுன்னா இது காடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம எடுத்த உடனே பேஸ்ட் வச்சோம்னா நம்மளுக்கு ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்துரும். அதாவது பி கிரேடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து காடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு. அதை மறைக்கணும் நம்ம அதிக டைம் நேரம் எடுத்துக்கும். அது இல்லாத நம்ம ஃபினிஷிங் கொண்டு வரணும். அதனால் வந்து அதில் கொஞ்சம் லேட் ஆகும், ஒர்க்கும் லேட் ஆகும். நம்மளுக்கு அந்தளவுக்கு ஏ கிரேடில் கிடைக்கிற மாதிரி பி கிரேடில் நீட்னஸ் கிடைக்காது. ஓகே. சரி. ஓகே. இப்போ நீங்கள் பி கிரேடில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே. எவ்வளோ பில்டிங்கு பி கிரேடில் நீங்கள் கட்டியிருப்பீங்க? நம்ம அதிகமாக பார்த்தோம்னா பி கிரேடில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 25 சைட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். நான் வந்து கண்டிப்பாக ஏ கிரேடை தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வீடு கட்டியிருக்கிறதாலே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு விலை, அதாவது அடுத்து ஏ கிரேடு பி கிரேடுன்னு பார்த்தோம்னா விலை கம்மியாக இருந்துச்சுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அவங்க இல்லை எங்களுக்கு கல் இந்த மாதிரி ஷைனிங் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் அந்த ஷைனிங் எப்படி அப்படின்ட்டு எங்களை ஒரு சில தவளை கூட்டிகிட்டும் போயிருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு பார்த்தா செகண்ட் குவாலிட்டி கல்லாக இருக்கும். அப்படி பார்த்துட்டு இல்லை இது பி கிரேட் ஆட்டுங்கிறத நாங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கால் பண்ணி விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால் நாம் எங்கள் வீடு இது கட்டியிருக்கிற தவுக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏ கிரேடு தான் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகே. ஓகே. சரி. ஓகே. இப்போ நீங்கள் இன்டர்லாக் வந்து கம்பெனி வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. சரி. ஓகே. நீங்கள் எப்படி வேலை செஞ்சு கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன். அதாவது நாங்கள் டெலிவரி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க, இருக்கிற பிரிக் இருக்கிற தவலேருந்து கால் பண்ணிடுவாங்க. நாங்கள் போயிட்டு பார்ப்போம். போயிட்டு பார்த்ததுலேருந்து நாங்கள் கல் இறக்கி வைக்கிறதுலேருந்து ஃபஸ்ட் லேயர் நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் வச்சு தான் போவோம். நிறைய தவளை பார்த்தீங்கன்னா ட்வின் கட்டிட்டு கல் அடிக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு லேயருக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வச்சுட்டு தான் அடுத்து நம்ம கல் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏ கிரேடுக்கு பி கிரேடுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து நம்ம புகழ்ங்கிற மேஸ்திரி வந்து தெளிவாக சொன்னார். அதாவது என்னன்னா, நீங்கள் நிறையா சைட்டில் நிறைய இடத்துல நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கல் பார்க்கும்போது ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் சைட்டில் வரும்போது வேறு மாதிரி இருக்கும்.
அதாவது நீங்கள் வீடியோவில் இந்த நம்ம சைடில், அதாவது நம்ம சேலம் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த கல்லோட ஃபினிஷிங்கு அந்த குவாலிட்டிலாம் தெரியும். இப்போ 27க்கு கல் கொடுக்குறாங்க, கேரளா கம்பெனியில் கொடுக்குறாங்க, அவங்க கம்பெனி ரேட் அதிகமாக இருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனி என்ன ஃபில்ட்ரேஷன் அதிகம், இது ஃபினிஷிங் அதிகம், இந்த பாலிஸ்டுக்காக டைமிங் எடுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கல்லோட கம்பெனி ரேட்டே பார்த்தீங்கன்னா இப்போ 33 ரூபா ஃபிக்ஸடில் இருக்குது. அதுலேருந்து ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.